தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் அனைத்து தொண்டர்களுக்கும் ஹெல்பிங் சீன்ஸ் மீடியா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் புரட்சிக்காகவும் தொடர்ந்து கடுமையான முறையில் நமது கட்சியை பலப்படுத்துவதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த ஹெல்பிங் சீன்ஸ் மீடியாவுக்கு நன்றி வணக்கம். இப்போ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனைத்து கட்சியுமே பார்த்திங்கன்னா தன்னோட கட்சியை பற்றி கூட யோசிக்கிறதில்ல. நம்ம தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ன செய்கிறார்கள், அந்நியார் எங்கெங்கெல்லாம் போகின்றார்கள், நமது இளைய கேப்டன் ஜெயபிரபாகரன் எங்கெங்கெல்லாம் செல்கிறார், எப்படியெல்லாம் கூட்டம் கூடுகின்றது, தொண்டர்கள் எப்படியெல்லாம் வரவேற்பு தருகின்றார்கள் என்பதை அனைத்து கட்சிகளும் உற்று நோக்குகின்றது. தன் கட்சியை கூட அவர்கள் பற்றி கவலைப்படவில்லை. நமது கட்சியின் வளர்ச்சியை எப்படி சீர்குலைக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள். நம்ம இந்த நேரத்தில் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னால் இன்று ஆளுமை கட்சிகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் இன்றைக்கி உறுப்பினர் கார்டு தமிழகம் முழுக்க எல்லா வீட்டுக்கும் கொடுக்கின்றது. அதோடு சேர்த்து கரன்சியும் கொடுக்கிறதா சில தகவல்கள் வருது. அது சரியான உண்மையா என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் தான் நம்ம தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் அனைத்து நண்பர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் நமது தேமுதிக எங்கு செல்கின்றதோ அங்கு மட்டும்தான் ஆட்சி அமையும் என்பது அனைத்து கட்சிக்கும் மிக தெளிவாகவே தெரியும். அதுக்காக நம்ம தொண்டர்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. மிக கடுமையாக உழைத்து அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு நிர்வாகிகள் இருப்பார்கள். அந்தந்த பகுதியில் உள்ள மக்களை நம் கேப்டனின் பெருமைகளையும் புரட்சி அந்நியாரின் எழுச்சியும் எடுத்து சொல்லி நமது கட்சியை இனி மேம்படுத்துவதற்கு நாம் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இருக்கின்றது. 2006 எப்படி நாம் கேப்டன் அவர்களை சட்டமன்றத்திற்கு எடுத்துச் சென்றோமோ அதுபோல் 2026 நமது புரட்சி அந்நியார் அவர்களையும் அவருடன் கூட அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்துச் சென்று அத்துடன் ஆரம்பிப்பது 2026 ஆரம்பிப்பது 100 வருஷம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை அசைக்க முடியாத அளவுக்கு சட்டமன்றத்திற்கு நாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 26 நமக்கு முக்கியமான டேன் பாயிண்டாக அமைகிறது. ஆகையால் அரசியல் கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் நமது கட்சிகளை சீர்குலைக்கவும் தொண்டர்களை பிரெயின் வாஷ் பண்ணுவதற்கும் நிறைய வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எழுச்சியுடன் செயல்பட வேண்டும். கண்டிப்பாக அந்நியார் அவர்களை சட்டமன்றத்துக்கு ஒரு முறை போனால் போதும். அதுக்கப்புறம் 100 வருஷம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை யாராலையும் அசைக்க முடியாது. இன்று நமது இளைய கேப்டன் போகின்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம், அந்நியார் போகின்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம். அதுபோல் தொண்டர்களும் மிக சிறப்பான முறையில் பணியாற்றுகின்றார்கள். நம்மளிடம் பொருளாதாரம் மட்டும்தான் நம்ம பின்தங்கி இருக்குமே தவிர வாக்கு வங்கி நிறையவே இருக்கின்றது. ஆகையால் அதை மேல்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் கீழ்மட்ட நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி எழுச்சி பெறச் செய்து கொண்டு வந்து 2026 மிக சரித்திரம் படைக்க வேண்டும், புதிய சரித்திரம் படைக்க வேண்டும். அந்த தவறாக நம்ம மீடியாவில் நம்மளை பற்றி தவறாக பேசுகிற அந்த கைகூலிலாம் சில பேர் இருப்பாங்க, 4-5 பேர். அதான் அந்த சவுக்கு சங்கர் மணி, அந்த தமிழா பாண்டி, இப்போ ஒரு இயக்குனர் ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், அவன் எவ்வளோ வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. இவங்களுக்கு வேலையே கிடையாது, எவ்வளோ சாதனைகள் இருக்குது அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்களெல்லாம் நாம் எப்படி பதிலடி கொடுத்து அவங்க சேனலை பிளாக் பண்ணுற அளவுக்கு ஹெல்பிங் சீன்ஸ் மீடியாவில் அனைத்து விளக்கங்களும் நிறுவன தலைவர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் கடைபிடித்து நம் கட்சியை வளர்த்து மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்க வேண்டும், மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்க வேண்டும். 2026 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புதிய சரித்திரம் படைக்க வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். இந்த நேரத்தில் 26 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு முக்கியமான ஒரு தேர்தல். அதே போல